ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். கோர்ஸ் டியூரேஷன் என்ன, கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இருக்க ஸ்கோப் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் டியூரேஷன் இருக்க ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். இந்த கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜியில் இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோகார்டியோகிராம், எக்கோகார்டியோகிராஃபி, கம்ப்யூட்டரைஸ்டு த்ரெட்மில் டெஸ்ட், மெம்பரன்ஸ் ஆக்சிஜனேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பற்றிலாம் தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுவீங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் கேர் யூனிட், கார்டியாக் யூனிட், ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுற அளவுக்கு வெல் எக்யூப்டாக இருப்பாங்க. அடுத்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸை மேடன்ட்ரியாக படிச்சிருக்கணும். அதில் மினிமம் 50% அக்ரிகேட் மார்க்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து இந்த கோர்ஸில் என்ன மாதிரியான சிலபஸ் கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ஃபார்மகாலஜி, எக்ஸ்ரே, கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி, இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், மெடிக்கல் எத்திக்ஸ், அட்வான்ஸ்டு லைஃப் சப்போர்ட் மாதிரியான இன்னும் சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டீச் பண்ணுவாங்க. அடுத்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க எந்த மாதிரியான செக்டர்ஸில் ஒர்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் கிளினிக்ஸ், நர்சிங் ஹோம், பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், கிளினிக்கல் லெபார்டரிஸ் எல்லாமே ஒர்க் பண்ண முடியும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் கேர் டெக்னீஷியன், இன்டென்சிவ் கேர் யூனிட் டெக்னாலஜிஸ்ட், எமர்ஜென்சி மெடிசின் ஃபிசிசியன், கேர் டெக்னீஷியன், டயாலிசிஸ் அசிஸ்டன்ட், ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட் மாதிரியான நிறைய பொசிஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், மேக்ஸ் ஹாஸ்பிட்டல், மெட்ரோ ஹாஸ்பிட்டல், எய்ம்ஸ், ஃபாரிட்ஸ் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி இன்னும் சில செக்டார்ஸ்ல எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ் பண்ணியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணியும் இருக்குது. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் 2 lakh to 16 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் எந்த காலேஜஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் அவைலபிளாக இருக்குது, கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுனாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் அண்ட் கோர்ஸ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.